அதிகரிக்க செய்யும்னு கணிச்சிருக்காங்க. இதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் குறிப்பா ஆடி மாதம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த ஆவணி மாதம் சதுர்த்திய விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடி வந்திருக்காங்க. அதனால களிமண்ணால விநாயகர் சிலையை செஞ்சு அதை வணங்கி வழிபட்டு அந்த சிலையை அன்னைக்கே கொண்டு போய் கரைச்சா ஈர களிமண் ஆற்றோட நீரோட்டத்துல அடிச்சுட்டு போயிருந்து 3 நாள் கழிச்சு அந்த சிலைகள் காஞ்ச பிறகு கொண்டு போய் ஆற்றுல கரைக்கிற வழக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதனால அந்த களிமண் சிலை ஆற்றுல கரைஞ்சி அப்படியே படிஞ்சிடும். அந்த ஆற்றோட நீரோட்டமும் தடுக்கப்பட்டு களிமண்ணால் நீர் உறிஞ்சப்பட்டு நிலத்திலே தங்கிடும். இதனால நிலத்தடி நீரும் பெருகும், நிலத்தோட வளங்களும் பெருகும், நம்மளுக்கான குடிநீர் பிரச்சனையும் தீரும். இந்த மாதிரியான ஒரு அறிவுபூர்வமான காரணத்துக்காக தான் நம்ம முன்னோர்கள் களிமண்ணால் செஞ்ச விநாயகர் சிலைகளை ஆற்றுல கரைக்கிறத வழக்கமா கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம விநாயகர் சிலைகளை களிமண்ணுக்கு பதிலா அட்டையில செஞ்சு ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம்னு தெரியாம விநாயகர் சிலை வச்சு வழிபட்டுட்டோம். இது எங்கேயாவது தண்ணியில கரைச்சாகணும் அப்படின்ற சாங்கியத்துக்காக ஏரி குளம் குட்டை கடல் கொண்டு போய் கரைச்சிக்கிட்டு இருக்கோம். இதுல வேற இப்ப விதவிதமா கலர் கலரா சாயம் பூசின சிலைகள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த சாயம் பூசின சிலைகளை கொண்டு போய் ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் கரைச்சி அந்த ரசாயனம் கலந்த சாயத்தால மிஞ்சி இருக்க நல்ல நீர்நிலைகளையும் அசுத்தம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆரம்ப காலத்துல நம்ம முன்னோர்கள் மக்களோட நன்மைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செயல்முறையை அறியாமையாலும் சரியான புரிதல் இல்லாததாலும் நம்ம இப்ப மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற செயலா மாத்திக்கிட்டு வரோம் அப்படின்றதுதான் ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றது என்னோட கருத்து. இதை பத்தி